எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. कामेश्वरी दारणि पूरणि भुवनेश्वरी परमेश्वरी जगदीश्वरी अखिलांडेश्वरी पार्वती आनंदी वादंगी पंचाक्षरी वेदाली सुंदरी दुरंदरी आदीश्वरी गौमारी वाराகி சாமுண்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா பிரபு. இன்றைய பதிவில் குலதெய்வ வழிபாடு பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ சொக்கநாச்சி அம்பாள் பற்றி உங்களோட பகிர்ந்துக்க போறேன். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்தை மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அது உண்மைதான். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கூப்பிடாமலேயே ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யறது யாரு அப்படின்னா, நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா, நமக்கு பக்கபலமா இருக்கிறது யாரு அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளுடைய குலதெய்வம் தான். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எந்தெந்த கோவிலுக்கோ போயிருக்கலாங்க, ஆனா நம்மளுடைய பிரார்த்தனை முழுமை அடைகிறது எப்போ அப்படின்னா, எப்போ நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறோமோ அப்போதான் நிச்சயமாக முழுமை அடையணும். இன்னொன்னு சொல்லலாம், நம்ம வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த வகையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கணும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென் தமிழ் பகுதியில குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுது இல்லையா. இன்னும் சொல்லலாம், சில சமூகத்தினர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குலதெய்வம் தெரியாதவங்க வீட்டுல சமூகம் கூட வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னா கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ சொக்கநாச்சி அம்பாள் ரொம்ப அழகான அற்புதமான ஒரு தெய்வம். எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலியில உக்கிரங்கோட்டையில இருக்கு. இந்த உக்கிரங்கோட்டை கிராமத்துல பச்சை பசேன்னு வயல்வெளி, எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு மலர் தோட்டம், அது ரொம்ப அழகா ஒரு ரம்மியமான இடத்துல சுற்றிலும் கோட்டை அமைத்து அது கூட சன்னதியில ரொம்ப அழகா நமக்கு காட்சி தர்றாங்க. இந்த கோவிலை கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உக்கிரங்கோட்டையை ஆண்ட ஒரு ராஜா. முந்தி சொல்லுவாங்க இல்லையா, திருநெல்வேலிக்கு தலைமையகமாகவே வந்து உக்கிரங்கோட்டை இருந்ததா சொல்லுவாங்க. அந்த உக்கிரங்கோட்டையை ஆண்ட உக்கிரம பாண்டிய ராஜா அவர் தான் வந்து இந்த கோவிலை கட்டினது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தனாக இருந்திருக்காரு. எப்பொழுதுமே வாரம் தவறாம அவர் வந்து மதுரைக்கு போய் சொக்கர் மீனாட்சியை வழிபடுறதையே வந்து வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் இப்படி வாரம் தவறாம போகும்போது அவர் மனசுல ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஏன் நம்ம சொக்கர் மீனாட்சியை நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு அவருக்கு அந்த எண்ணம் வரவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, அந்த சொக்கர் மீனாட்சி சிலைகளை வடித்த அந்த வம்சத்தினருக்கிட்டேயே போய் எங்க ஊருக்கு ஒரு அம்பாள் வேணும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா சொக்கர் மீனாட்சியினுடைய அம்சத்தோட இருக்கணும், நீங்க தான் பண்ணி தரணும்னு கேட்டுட்டாங்க. அவங்களும் அது போலவே மனசுக்குள்ள சொக்கர் மீனாட்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இல்ல அதை சொல்லிக்கிட்டே வடிச்சதுனால அம்பாளினுடைய பெயர் வந்து சொக்கர் மீனாட்சியாக இருந்து இப்ப ஸ்ரீ சொக்கநாச்சியாக மறுவிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஆதி அந்த மற்ற ஒரு அற்புதமான சக்தியாக இருக்காங்க. இப்ப நம்ம மதுரைக்கு போய் தான் மீனாட்சி அம்மனை வழிபடணும்னே இல்லைங்க. நிச்சயமாக நம்மளுடைய ஸ்ரீ சொக்கநாச்சியை வழிபட்டாலும் மீனாட்சியை வழிபட்டதற்கான அதே பலன் தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த உக்கிரம பாண்டிய ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் எந்த ஒரு செயலை தொடங்குறதாக இருந்தாலும் எங்கே வெளியே போகிறதாக இருந்தாலும் ஸ்ரீ சொக்கநாச்சி அம்பாளை வழிபட்ட பின்னாடிதான் அது எல்லாமே செய்வாரு. அம்பாளுடைய தோற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கரங்கள்ல ஆயுதங்களை தாங்கி ஒரு காளி ரூபத்தோட இருந்தாலும்
எல்லாருக்கும் ஒரு சாந்த சொரூபிணியாக மக்களுக்கு வந்து காட்சி தருவாங்க. நம்ம வந்து தேடி வந்துதான் வணங்கணும் அப்படிங்கிறதே இல்லைங்க. நம்ம இருந்த இடத்துல நினைச்சாலே போதும், அம்பாள் ஓடி வந்து நிச்சயமாக நமக்கு அருள் புரிவாங்க. இப்போ நமக்கு படிப்பு வேணுமா, வேலை வேணுமா, இல்ல குழந்தை திருமண பாக்கியம் வேணுமா, குழந்தை வரம் வேணுமா, இல்ல வீடு மனைகள் வாங்கணுமா, இதை தாண்டிய வேறு வேண்டுதல்களா அல்லது பிரச்சனைகளா, எதுவா இருந்தாலும் ஸ்ரீ சொக்கநாச்சி கிட்ட வந்து வேண்டணும் அப்படின்னா நிச்சயமா அது பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எல்லா நலமும் நம்ம வேண்டுதலும் நமக்கு வேண்டிய வரங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான சக்தி தான் ஸ்ரீ சொக்கநாச்சி அம்பாள். இந்த அம்மனுடைய திருக்கோவிலுக்கு வந்து உட்கார்ந்தாலே போதும், மனசுல வந்து அப்படி ஒரு மன அமைதி கிடைக்கும். ஏன்னா சுற்றிலும் எழில் கொஞ்சில ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்புறம் கோவில் பிரகாரத்துக்குள்ளேயும் வேறு சில தெய்வங்களும் இருக்கு. பெருமாள் இருக்கிறாரு, மகாலட்சுமி இருக்காங்க. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண் அழகா இருந்தா மகாலட்சுமி போல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இந்த பெருமாள் பக்கத்துல இருக்கிற இந்த மகாலட்சுமி வந்து அவ்வளவு அற்புதமான அழகு அவங்க. அவர்களோட அந்த மூக்கு, அந்த நாசி இருக்கு இல்லையா, அதை செதுக்கி இருக்கிறத அப்படி ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அந்த சிலை அழகு வந்து நம்மளை பார்த்து சிரிப்பது போலவே ஒரு அழகா வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு பேரழகோட இருக்கும். அது பக்கத்துலயும் நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்கும், நாகர்கள் இருக்கும், சிறப்பான ஒரு ஆலமரம் இருக்கு, மண்மரம் இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாரத்துல இந்த பக்கம் அம்பாளுக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா துர்க்கைக்கு, அதாவது தீமைகளை அழித்து நன்மைகளை தருகிற அந்த துர்க்கைக்கு தனி சன்னதி இருக்கு. அங்கே நம்ம தீபமேற்றி வழிபட்டாலும் நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களுமே நிச்சயமா கிடைக்கும். அப்புறம் அந்த எல்லை முடிவுல, அந்த கோட்டையின் எல்லை முடிவுல பாத்தீங்கன்னா மாடசாமி காவல் தெய்வமாக இருக்கிறாரு. இப்படி சுற்றி பரிவார தெய்வங்களோட நடுநாயகமாக ஆட்சி செய்கிற ஸ்ரீ சொக்கநாச்சி அம்பாள் கோவிலுக்கு வந்து வேண்டி வணங்கினோமானால் நிச்சயமாக நம்ம வேண்டுகிற எல்லாமே கிடைக்கும். நாங்கள் 3 வருஷ காலமாக கோயிலில் கூட்டிகிட்டு இருக்கேன். ஸ்ரீ சொக்கநாச்சி அம்மன் கோயில் கேட்டு வந்த அம்மாள் நல்லபடியாக மக்களை காப்பாற்றுவா. பேர் வந்து கனகராட்சி. நிறைந்தார்